வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் பதற்றம், பெண் கைதிகள் இடம் மாற்றம். கொழும்பு பல்கலை மூடப்படுமா? துணைவேந்தர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. அவர் அருகில் அமர முடியாது. அர்ச்சுனா கஜேந்திரகுமாரிடையே புதிய சர்ச்சை. இடமாற்ற ஆசையில் ஏமாற வேண்டாம். சுகாதார அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. 3 மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை, பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். குப்பை பிரச்சினையை தீர்க்க முடியாவிட்டால் உதவ தயார், சம்பிக்கவின் அறிவிப்பு. மகிந்தவை கண்டதும் வளைந்து வணங்கிவிட்டு பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டுகிறார்கள். சாமர சம்பத் சாடல். அமெரிக்கா ஈரானிடையே மீண்டும் போர் பதற்றம் அதிகரிப்பு. ChatGPT உதவியுடன் சைபர் தாக்குதல். 15 வயது மாணவன் ஜப்பானில் கைது. தங்கம் வெள்ளி விலையில் திடீர் சரிவு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5 மற்றும் 6 திகதிகளில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட வன்முறை மோதல்களுக்கு பிறகு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று சிறிய அளவில் மீண்டும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது குழப்பமாக நடந்து கொண்ட பெண் கைதிகள் சிலர் வாரியபுல சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது கொழும்பு சிறைச்சாலையில் 700க்கும் மேற்பட்ட கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைக்குள் நடைபெற்ற சோதனை நடவடிக்கைகளின் போது சில கைதிகள் தங்களது சிறை அறைகளில் இருந்து வெளியே வந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதையடுத்து காவல்துறையினர் தலையிட்டு அவர்களை மீண்டும் அறைகளுக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர். இந்த சம்பவத்தின் போதே சில பெண் கைதிகளும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் மோதல்களில் உயிரிழந்த கைதிகளின் மரண விசாரணை முடிவுகள் திறந்த தீர்ப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் இந்திய பிரஜையொருவரும் இருப்பதாகவும் அவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் மரண விசாரணை அறிக்கைகள் இன்று நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. இதனிடையே சம்பவத்தை தொடர்ந்து உயிரிழந்த மற்றும் காயமடைந்த கைதிகளின் உறவினர்கள் நேற்று சிறைச்சாலைக்கு முன்பாக ஒன்று கூடியிருந்தனர். அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு சிறைச்சாலை அதிகாரிகளும் காவல்துறையினரும் அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இதுவரை 71 மாணவர்கள் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக கருணாதிலக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவர்களில் 5 பேர் வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு தொற்றுக்கு உள்ளான மாணவர்களில் பெரும்பாலானோர் கலைப்படத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படாத வகையில் சில பீடங்களின் விரிவுரைகளை ஒரு வார காலத்திற்கு இணைய வழி மற்றும் கலப்பு முறையில் நடத்த பல்கலைக்கழகம் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் பல்கலைக்கழகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் போதுமான ஓய்வை பெறுவது மிகவும் முக்கியம் என்பதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இணையவழி கற்றல் முறைக்கு தற்காலிகமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போது பல்கலைக்கழக வளாகத்தில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பேராசிரியர் இந்திக கருணாதிலக காய்ச்சல் அல்லது டெங்கு அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறு மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை கொழும்பு பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளதாக பரவி வரும் தகவல்கள் உண்மையல்ல எனவும் பல்கலைக்கழகத்தை மூடும் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் துணைவேந்தர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் தனக்கு அருகில் அமர்ந்துள்ள சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் இருக்கையை மாற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகரிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சபாநாயகருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அர்ச்சுனா ராமநாதன் தன்னை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள், சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொதுத்தளங்களில் தொடர்ச்சியாக தகாத வார்த்தைகளால் விமர்சித்து வருவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மேலும் அண்மை காலமாக இவ்வாறான கருத்துக்கள் அதிகரித்து வருவதுடன் வன்முறை அச்சுறுத்தல்களும் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தனது நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் கவனச்சிதறலை ஏற்படுத்துவதாகவும் இதனால் அர்ச்சுனா ராமநாதனை தனக்கு அருகில் அமர வைப்பதும் சிரமமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அர்ச்சுனா ராமநாதன் சுயேட்சை குழுவின் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர் என குறிப்பிட்டுள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற மரபுகளின்படி சுயேட்சை உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் மூத்த தலைவர்களுக்கு பின்னரே ஒதுக்கப்படுவது வழக்கம் என தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த நடைமுறைக்கு மாறாக அவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள்
அதிகாரிகள் மற்றும் மூத்த உறுப்பினர்களுக்கு இடையில் அமர வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நாடாளுமன்ற மரபுகளுக்கு ஏற்ப தலையிட்டு அர்ச்சுனா ராமநாதனின் இருக்கையை தனக்கு அருகில் இல்லாத வகையில் மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தாதியர்களின் வருடாந்த இடமாற்றங்களை பெற்றுத் தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் வசூலிக்கும் மோசடி கும்பல் ஒன்று செயல்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள சுகாதார அமைச்சின் செயலாளர் இவ்வாறான மோசடிக்காரர்களின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என தாதியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாதியர்களின் இடமாற்றங்கள் அனைத்தும் உரிய சட்ட நடைமுறைகளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும் எனவும் அவை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு அல்லது மாகாண சுகாதார அமைச்சுகளினால் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியொருவர் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுக்கும் சந்தர்ப்பங்களை தவிர வேறு எந்த நபர்களிடமும் தங்களது தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் எனவும் தாதியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இடமாற்றம் பெற்றுத் தருவதாக கூறி பணம் கோரும் நபர்கள் தொடர்பான தகவல்கள் அல்லது ஏதேனும் ஊழல் நடவடிக்கைகள் குறித்து அறிந்தால் உடனடியாக சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்குமாறும் அமைச்சின் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராக்கலை ஆகிய மாவட்டங்களில் இன்று வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவான வெப்பசுட்டன் இன்றைய பகல் நேரங்களில் குறித்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை காரணமாக பொதுமக்களுக்கு உடல் சோர்வு, தசைப்பிடிப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நீண்ட நேரம் நேரடியாக சூரிய ஒளியில் பணியாற்றுவது அல்லது அதிக நேரம் வெளியில் நடமாடுவது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி போதுமான அளவு தண்ணீர் மற்றும் திரவ உணவுகளை அருந்தி உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ளவும், அதிக உடல் உழைப்பு தேவைப்படும் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்து கொள்ளவும் அல்லது தவிர்க்கவும், இலகுவான வெள்ளை அல்லது வெளிர்நிற ஆடைகளை அணியவும், வீட்டிலுள்ள வயோதிபர்கள் மற்றும் நோயாளிகளின் உடல்நிலை குறித்து அதிக கவனம் செலுத்தவும், வாகனங்களுக்குள் குழந்தைகளை தனியாக விட்டுச் செல்ல வேண்டாம் எனவும், இறுதியாக வெப்பநிலை அதிகரிக்கும் காலங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதற்கு உள்ளூராட்சி நிறுவனங்களின் முறையற்ற கழிவு மேலாண்மை மற்றும் குப்பைகளை உரிய முறையில் அகற்ற தவறியதே முக்கிய காரணம் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களின் நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் காரணமாக குப்பை சேகரிப்பு மற்றும் அகற்றும் நடவடிக்கைகள் முறையாக இடம்பெறவில்லை. கெரவலப்பட்டிய பகுதியில் கழிவு மேலாண்மைக்காக அமைக்கப்பட்ட மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் தற்போது முழுமையாக முடங்கியுள்ளதாகவும், இதன் காரணமாக கடந்த ஒரு வருட காலத்தில் அப்பகுதியில் பாரிய குப்பை மேடு உருவாகியுள்ளது. மேலும் அருவக்கால பகுதிக்கு குப்பைகளை கொண்டு செல்லும் வசதிகளுடன் அமைக்கப்பட்ட பேலியகொட குப்பை முற்றத்தின் செயற்பாடுகளும் கடந்த பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் காணப்படுகிறது. தற்போதைய நிர்வாகத்தின் பலவீனமான திட்டமிடல் மற்றும் தவறான கழிவு மேலாண்மை நடவடிக்கைகளை டெங்கு பரவலுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். கடந்த காலங்களிலும் டெங்கு நோய் இருந்ததாக சிலர் கூறலாம் என தெரிவித்த அவர், நாட்டில் முறையான கழிவு மேலாண்மை திட்டங்களை முன்னெடுக்க முயன்ற போது அவற்றுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 1997 ஆண்டு ப்ளூமெண்டல், மட்டக்குழி மற்றும் வேரகெர பகுதிகளில் உருவான குப்பை மேடுகளுக்கு அப்போதைய எதிர்ப்பு போராட்டங்களும் காரணமாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று கெரவலப்பட்டிய மின் உற்பத்தி திட்டம் மற்றும் அருவக்கால கழிவு மேலாண்மை திட்டங்களுக்கு எதிராகவும் கடந்த காலங்களில் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கடந்த கால அரசாங்கங்களை மட்டும் குறை கூறாமல் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள கழிவு மேலாண்மை கட்டமைப்புகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என சம்பிக்க ரணவக்க கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் தேவையான உதவிகளையும் ஒத்துழைப்பையும் வழங்க தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் அவரை நேரில் சந்திக்கும் போது மரியாதையுடன் வணங்குவதாக புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற சட்ட ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக குறிப்பிட்டார்.
குறிப்பிட்டார். பிரதி அமைச்சர் வட்டகல மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் சில குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்றத்தில் முன்வைத்ததாக தெரிவித்த சாமர சம்பத் அதே நபர் சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற நிகழ்வொன்றில் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த போது குனிந்து வணங்கியதாகவும் கூறினார். அத்துடன் நாடாளுமன்றத்தில் கூறும் கருத்துக்களை நேரிலும் வெளிப்படுத்தும் துணிவு இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போது மஹிந்த ராஜபக்சவை விமர்சிப்பதில் எந்த பயனும் இல்லை என தெரிவித்த அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அது மட்டுமன்றி தேவைப்பட்டால் அவரது மகன் நாடாளுமன்றத்திற்கு வரும்போது நேரடியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் என தெரிவித்துள்ளார். இறுதியாக தாம் எப்போதும் கூற வேண்டியதை நேருக்கு நேர் தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். துருக்கியின் அங்காரா நகரில் நடைபெற்று வரும் நேட்டோ உச்சி மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டு மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானுடனான போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்தார். இதனால் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என தெரிவித்த ட்ரம்ப் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் 3 கப்பல்களை ஈரான் தாக்கி அழித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு முன்னதாக அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறி ஈரான், குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து பதிலடி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பினருக்கும் இடையிலான இந்த மோதல் காரணமாக உலக சந்தையில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலை சுமார் 3.2% உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் தொடர்பாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் அறிவிக்கும் கடல் பாதையை பயன்படுத்திய கப்பல்கள் பயணிக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் அவற்றின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வழங்க முடியாது என்றும் ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் தாக்குதல்களை நிறுத்துவதற்காக செய்யப்பட்ட 1 வார கால ஒப்பந்தம் முடிவடைந்த பின்னரே இந்த புதிய தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமான ChatGPTயின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட கணினி நிரலை பயன்படுத்தி ஜப்பானில் பிரபலமான கார்ட்டூன் இணையதளத்தின் ஆயிரக்கணக்கான பயனர் கணக்குகளை நீக்கியதாக கூறப்படும் 15 வயது பாடசாலை மாணவனை ஜப்பான் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த மாணவன் பண்டாய் நாம்கோ ஃபில்ம்வொர்க்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பண்டாய் சேனல் என்ற இணையதளத்தில் சைபர் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. போலீசாரின் தகவலின்படி 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அந்த இணையதளத்திலிருந்து பாதுகாப்பு குறைபாட்டை மாணவன் கண்டுபிடித்துள்ளார். பின்னர் பயனர் கணக்குகளுக்கு தானாக நுழைந்து அவற்றை நீக்கும் வகையில் ஒரு கணினி நிரலை உருவாக்கி ChatGPTயின் உதவியை பெற்றுள்ளார். கடந்த நவம்பர் 4ஆம் தேதி அவர் நடத்திய தாக்குதலின் காரணமாக இணையதளத்தில் பதிவு செய்திருந்த 46,812 பயனர் கணக்குகள் நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட சேவையை மீண்டும் வழமைக்கு கொண்டுவர நிறுவனத்திற்கு 1 மாதத்திற்கும் அதிகமான காலம் எடுத்துள்ளது. மேலும் விசாரணையின் போது குறித்த மாணவன் கணக்குகள் நீக்கும் நிரலை முதலில் நானே உருவாக்கினேன், ஆனால் அது மெதுவாக செயல்பட்டது. ஆனால் ChatGPTயின் உதவியுடன் வேறு ஒரு கணினி மொழியை பயன்படுத்தி அதை வேகமாக உருவாக்கினேன். நான் சிறுவயதிலிருந்தே கணினி நிரலாக்கம் கற்றுக்கொண்டு வருகிறேன் என தெரிவித்துள்ளார். மேலும் அந்த நிறுவனத்தின் மீது தனக்கு எந்தவிதமான பகையும் இல்லை என்றும் பாதுகாப்பு குறைவாக இருந்ததால் இந்த இணையதளத்தை தேர்வு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். போலீசாரின் தகவலின்படி நிறுவனம் அவரது இணைய இணைப்பை தடுக்க முயன்ற போதும் மாணவன் 30க்கும் மேற்பட்ட முறை தனது IP முகவரியை மாற்றி தாக்குதலை தொடர்ந்துள்ளார். இதே மாணவன் கடந்த ஜூன் மாதத்திலும் மற்றொரு கணினி குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் பண்டாய் நாம்கோ என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. சேவை பாதிக்கப்பட்ட காலத்திற்கான கட்டணத்தை திருப்பி வழங்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் பயனர்களின் தனிப்பட்ட தகவல்கள் எதுவும் கசிந்ததாகவோ அல்லது தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவோ ஆதாரம் இல்லை என நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்களின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று கணிசமாக குறைந்துள்ளது. இதன்படி சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4032.38 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதேவேளை ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 74.02 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சர்வதேச விலை வீழ்ச்சியின் தாக்கம் இலங்கையின் உள்ளூர் தங்க சந்தையிலும் ஏற்படக்கூடும் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உலக பொருளாதார நிலைமை, அமெரிக்க டாலரின் பெறுமதி மற்றும் முதலீட்டாளர்களின் நடவடிக்கைகள் போன்ற காரணிகள் எதிர்வரும் நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.